வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு மராத்தி வெப் சீரிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இதோட பேரு கோத்தாச்சி வாடி அப்படின்றது. இது ஒரு பக்கவான ஹாரர் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் வெறுவெறுப்பா கொண்டு போயிருப்பாங்க. முதல்ல இந்த சீரிஸோட பிளாட்டை பத்தி சொல்றேன். கிராமத்துல ஒரு வீடு இருக்கும். அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த வீட்டை லாக் பண்ணிட்டு போயிருக்காங்க. ரொம்ப வருஷமா அந்த வீடு லாக் செய்யப்பட்ட மாதிரி தான் இருக்கு. எதனால லாக் பண்ணிட்டு போயிருக்காங்கன்றது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இன்னும் சிலர் அங்க புதையல் இருக்கிறதா நினைக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அந்த புதையலை எடுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படி எடுக்க நினைக்கிற எல்லாருமே கொடூரமா கொல்லப்படுறாங்க. இதுக்கு பின்னாடி என்னதான் மர்மம் இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, இத பத்தி தான் இந்த சீரிஸ்ல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட கேட்கணும். இப்போ நான் சொல்றது தெளிவா உங்களுக்கு கேக்குதா இல்ல ரொம்ப நாய்ஸ் ஏதாவது வருதான்றத கண்டிப்பா சொல்லுங்க. இத மட்டும் கண்டிப்பா எல்லாருமே சொல்லுங்க. சரி, இப்ப மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பேக் ஸ்டோரியை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா வெள்ளக்காரங்க ஆட்சி செஞ்சாங்க பாத்தீங்களா, அப்ப வெள்ளக்காரங்க நகையெல்லாம் கொண்டு போகும்போது சில கொள்ளையர்கள் அந்த நகையெல்லாம் திருடுவாங்க. அவங்க நிறைய கொண்டு போகும்போது கொள்ளையர்கள் அட்டாக் பண்ணி கொஞ்சோண்டு நகையை திருடுவாங்க. அந்த கொள்ளையர்கள்ல சிலர் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இன்னும் சிலர் அவங்களோட சுயநலத்துக்காக திருடுவாங்க. அந்த மாதிரி சுயநலத்துக்காக திருடுற ஒருத்தரை பத்தி காட்டுறாங்க. அவர் ஃபேஸை கூட நமக்கு தெளிவா காட்டல, அப்படியே பல வருஷங்கள் ஓடின மாதிரி காமிச்சு இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. இப்ப பிரசன்ட்ல ஒரு மாளிகை நமக்கு காட்டுறாங்க. அந்த வீடு ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணாத மாதிரி தான் இருக்கு போல. இந்த வீட்டோட ஓனர் லேடியா ஒரு பாட்டி தான் இருப்பாங்க. அந்த பாட்டி கிட்ட வேலை பார்க்குற மாலான்னு ஒருத்தங்க இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த பாட்டியோட அப்பா இருக்கார்ல, அவரோட கல்லறை இங்க தான் இருக்கும். அந்த கல்லறையில போய் விளக்கை ஏத்தி வச்சுட்டு வாண்ட மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இந்த மாலாவும் பயந்து பயந்து வந்துட்டு இருக்காங்க. இங்க வரும்போது வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. இந்த மாலாக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரமா விளக்கை ஏத்திட்டு கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஒரு வழியா விளக்கை ஏத்திடுறாங்க. இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது, கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு சவுண்ட் கேட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ரெண்டு பேர் இந்த இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. என்ன திடீர்னு ஒருத்தி வந்துட்டா அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அவனுங்க ரெண்டு பேர் வந்தது எதுக்கு தெரியுமா? இந்த இடத்த உடைச்சு உள்ள போய் இங்க இருக்க புதையலை எடுக்கணும்ன்றதுக்காக தான் வந்திருக்காங்க. புதையல் இருக்கிறதா இவங்க ரெண்டு பேர் நம்புறாங்க. சரி, கதை உடைச்சிட்டு உள்ள போலாம் அப்படின்ற மாதிரி உடைக்கிறதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு உருவம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தனை பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அவன் வலியால துடிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் பாக்குற இன்னொருத்தன் செம்மையா பயந்துடுறான். ஐயோ, அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறான். இப்ப பயந்த மாதிரி இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஒருத்த மட்டும் தப்பிச்ச மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப சிட்டி சைடுல இருக்க போலீஸுங்களை நமக்கு காட்டுறாங்க. அந்த போலீஸுங்க கிட்ட இந்த பாடி வந்திருக்கு. ஒருத்தன் இறந்து போன மாதிரி காமிச்சாங்கல்ல, அவனோட பாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இவங்களுமே அந்த பாடி எல்லாம் அனலைஸ் பண்ணி பாக்குறாங்க. குறிப்பா இந்த கேஸ் இவங்களுக்கு வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இறந்து போனவன் மனுஷனால கொல்லப்பட்ட மாதிரி இல்ல, ரொம்ப வித்தியாசமா கொல்லப்பட்டிருக்கான். ரொம்ப கொடூரமாவும் கொல்லப்பட்டிருக்கான். இத பத்திலாம் டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு பேய் இருக்கு, அந்த பேய் புதையல பாதுகாக்குதுன்ற மாதிரி கட்டுக்கதெல்லாம் நிறைய இருக்கும். சோ அந்த கட்டுக்கதையை பத்திலாம் லோக்கல் போலீஸுங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் எட்டு போலீஸ் ஏத்துக்கவே மாட்டாரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எவனோ ஒருத்தன் தான் இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கான், அவன் யாருன்றதை நான் சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன், அதுக்கு முதல்ல நம்ம அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப 3 ஆபீசர்ஸ் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அதுல 2 பேர் கோத்தாச்சி வாடியை பத்தி தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. சார், அது மோசமான இடம் சார், போக வேணான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நம்ம இந்த கேஸை சால்வ் பண்றதுக்காக போய் தான் ஆகணும், பேசாம வாங்கன்ற மாதிரி இந்த எட்டு சொல்லிட்டாரு. அதனால அவங்க 2 பேருமே சைலண்ட் ஆயிடுறாங்க. இப்படி வந்துட்டு இருக்கும் போது ஒரே இடத்தை இவங்க திரும்பி திரும்பி வந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி தெரிய வருது. என்ன இந்த இடத்தை தாண்டி போக முடியலன்ற மாதிரி இந்த எட்டும் யோசிக்கிறாரு. சார், நாங்க தான் இந்த இடத்தை பத்தி சொன்னோம்ல, இந்த இடத்துல நிறைய அமானுஷம் இருக்கு சார், அதனால தான் இந்த இடத்தை தாண்டி போக முடியல அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் இவங்க சொல்றத சுத்தமா நம்ப மாட்டாரு. எதனால நம்ம திரும்ப திரும்ப இதே இடத்துக்கு வந்துட்டு இருக்கோம், ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரி அங்க இருக்க போர்டு கிட்ட போறாரு. பார்த்தா அந்த போர்டு இருக்குல்ல, காத்துக்கு ஆடுது. இவங்க ஒரு ரூட்டுக்கா போறாங்கன்னா திரும்பி திரும்பி இந்த போர்டு தான் வேற ஒரு பக்கம் இவங்களை திருப்பி விடுது. காத்துக்கு இந்த சைடும் அந்த சைடும் வருதுல்ல, அதனால தான் இவங்க சுத்தி சுத்தி வந்திருக்காங்க. இவ்வளவுதான் நடந்திருக்கு, நீங்க தேவையில்லாம யோசிக்காதீங்க அப்படின்ற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டரும் சொல்லிட்டாரு. நம்ம தான் குழப்பிட்டோம் போல அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேர் சொல்றாங்க. ஒரு வழியா இவங்களுமே அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸ்டார்டிங் காமிச்சாங்கல்ல, அந்த இடத்துக்கு இவங்க வந்துடுறாங்க. இப்ப யாரோ நடந்து போற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டருக்கு சவுண்ட் கேக்குது. யார் நடந்து போறான்னு பாக்குறதுக்காக வேகமா சவுண்ட் கேட்ட இடத்தை நோக்கி ஓடி வராரு. அந்த இடத்துல பார்த்தா யாருமே காணோம். சரி, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி மத்தவங்க கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலா நடந்து போனது யார் தெரியுமா? மாலான்னு ஒரு லேடி விளக்கு ஏத்துறதுக்காக வந்தாங்கல்ல, அவங்க தான் நடந்து போயிருப்பாங்க. இவர்
கண்ணில் படக்கூடாதுன்றதுக்காக ஒளிஞ்சுக்கிறாங்க. வீட்டுக்குள்ள போலான்னு பார்த்தா பெரிய பூட்டை போட்டு வச்சிருக்காங்க. இந்த இடத்தை பார்த்துக்கிறதுக்காக ஒரு வாட்ச்மேனை ஓனர் லேடி போட்டிருப்பாங்க. அந்த வாட்ச்மேன் இருந்திருந்தா அவங்க 2 பேரும் அலோவ் பண்ணிருக்க மாட்டான். நீ அந்த சமயம் எங்க போனன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. சார் கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால தான் வீட்டு சைடு போயிட்டேன், அது தெரிஞ்சுதான் வந்திருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஒருத்தன் ஓடி போனதை இவர் பார்த்திருப்பாரு, இன்னொருத்தன் இந்த இடத்துல இறந்து போயிருக்கான். ஓடி போனவனை பத்தி தெரியுமான்னு கேட்கறாரு. எனக்கு தெரியாது, ஃபேஸை பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். ஆனா இந்த ஊர்க்காரன் இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றான். சரி இதுக்கான சாவி எங்களுக்கு வேணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கறாரு. அதுக்கு நீங்க சாந்தி அம்மாவை தான் பார்க்கணும், ஆனா சாந்தி அம்மா கண்டிப்பா சாவியை தரமாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. போலீஸ் கேட்டு எப்படி தராம இருக்காங்கன்னு நானும் பார்க்கறேன், நீ முதல்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி டீட்டெயில்லாம் வாங்கிடுறாரு. அப்படியே கட் பண்ணி சாந்தின்ற ஒரு லேடியை காட்டுறாங்க. இவங்க தான் அந்த வீட்டோட ஓனரா இருப்பாங்க. இவங்களுக்கு கீழே தான் அந்த மாலான்ற பொண்ணு வேலை பார்க்கறா. இப்போ இன்ஸ்பெக்டருமே வீட்டுக்கிட்ட வந்துடுறாரு. மாலா இவ்வளோ நேரம் எட்டிலாம் பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, இவர் வரதுக்குள்ள வீட்டுக்கு வந்துடுறாங்க போல, என்ன வேணும்ன்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. சாந்தியை பார்க்கறதுக்காக வந்திருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ சாந்தியே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க எதுக்காக வீண் கதை பேசிட்டு இருக்கன்ற மாதிரி மாலாவை திட்டுறாங்க. அவங்க மாலாவை திட்டல, இன்டைரக்டா இந்த இன்ஸ்பெக்டரையும் ஆளுங்களையும் தான் திட்டிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் உள்ள வாங்கன்ற மாதிரி சாந்தியும் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இவருமே அந்த வீட்டில் நடந்ததை பத்தி சொல்லிட்டு சாவியை வாங்கலான்றதுக்காக ட்ரை பண்ணிட்டாரு. அதை பத்தி இவர் பேச ஆரம்பிச்சாலே இந்த பாட்டி இருக்காங்கல்ல டாபிக்கை மாத்திடுறாங்க. மேற்கொண்டு இவர் பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. அப்ப மாலாவை போட்டு திட்டுற மாதிரிலாம் இவரை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. இவர் திரும்ப திரும்ப ட்ரை பண்றாரு. ஆனா இந்த பாட்டி இருக்காங்கல்ல சட்டு சட்டுன்னு டாபிக்கை மாத்திக்கிட்டே இருக்காங்க. என்ன இவங்க டாபிக்கை மாத்திக்கிட்டே இருக்காங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் யோசிக்கிறாரு. மேற்கொண்டு இவர் கேட்கறதுக்காக வராருல, அப்பன்னு பார்த்து பூஜைக்கான டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த பாட்டி சொல்றாங்க. சார் பூஜை டைம்ல நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன், மன்னிச்சிருங்க, இன்னொரு நாள் வாங்கன்ற மாதிரி இவர் அனுப்பி விடுறாங்க. இந்த பாட்டி வேணும்ட்டே தான் இப்படி பண்றாங்க அப்படின்றது இவருக்கு தெளிவா புரிஞ்சிருது. இப்போ இவர் வெளியே வரும்போது ஆளுங்களும் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. எந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியல, வேணும்ட்டே நான் அவாய்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஒருத்தன் இறந்து போனதை இன்னொருத்தன் பார்த்த மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, அவனை செட் பண்ணி வச்சிருக்கிறது சஷாங்க் அப்படின்ற ஒரு நபரா இருப்பாரு. இந்த சஷாங்கை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டுக்கு ஒரு விதத்துல உரிமையாளர் மாதிரி இருப்பாரு. என்ன பிரச்சனைன்றது தெளிவா நமக்கு தெரியல. இவரோட அப்பா அந்த பதவியில எடுக்கிறேன்னு ட்ரை பண்ணிருப்பாரு. புத்தி பேதலிச்சிருக்கும். எல்லாருமே பேய் தான் இப்படி பண்ணிருச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இவர் பேய் பிசாசு எல்லாம் நம்ப மாட்டாரு. யாரோ வேணும்ட்டே பண்றாங்கன்ற மாதிரி தான் யோசிக்கிறாரு. அதை பத்திலாம் இவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது இவன் இருக்கான்ல, நான் உண்மையிலேயே பேய் மாதிரி ஒரு உருவத்தை பார்த்தேன், அந்த உருவம் தான் அவனை சாவடிச்சது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். நீ உளறிட்டு இருக்காத, நீ ரொம்ப பயப்படுற, உன்னை வச்சுலாம் என்னால எதுவுமே பண்ண முடியாது, இதுக்கப்புறம் இந்த ஊர் பக்கமே வராத, இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி காசு தாங்கன்ற மாதிரி அவனுமே காசெல்லாம் வாங்கிட்டு வேகமா இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். இப்ப சஷாங்கோ இவரோட வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவரோட அம்மாவை நமக்கு காட்டுறாங்க. இவங்க பேரு மீனா அப்படின்றது. இந்த மீனாவை பொறுத்த வரைக்கும் சாந்தியோட மருமகளா தான் இருப்பாங்க. இவங்களுக்கு சாந்தி மேல எந்த ஒரு கோபமும் இல்ல. ஆனா இந்த சஷாங்க் இருக்காருல, பாட்டி மேல செம்ம கோவத்துல இருக்காரு. ஏன்னா பாட்டி மட்டும் ரிச்சான ஒரு லைஃபை வாழ்றாங்க, நம்ம மட்டும் இப்படி கஷ்டப்படுறோம், கஷ்டப்படுறவங்கள பாக்குறதுக்காகவாது வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. உன் அப்பா நிறைய பிரச்சனை பண்ணியிருக்காரா, அதனால தான் வரலன்ற மாதிரி அம்மா சப்போர்ட்டிவா பேசுறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசாதீங்கன்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல கோவப்படுறாரு. இந்த சாந்தியை பொறுத்த வரைக்கும் 2 பசங்க இருப்பாங்க. ஒரு பையனுக்கு புத்தி பேதலிச்சிருக்கும், அவரோட பையனா தான் அந்த சஷாங்க் இருப்பாரு. இன்னொன்று பையனை பொறுத்த வரைக்கும் சிட்டி சைட்ல இருக்காரு. அவர் லாயர் வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு சீக்கிரமா இந்த இடத்துக்கு வந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி பாட்டி வேண்டிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு நமக்கு காட்டுறாங்க. இவங்க தான் ஹீரோயினா இருப்பாங்க. இவங்க பேரு சானிகா அப்படின்றது. பாட்டி கேட்டுக்கிட்டே ஜாலியா டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களோட அம்மா வராங்க. இவங்க அம்மா கூடயும் சேர்ந்த மாதிரி ஜாலியா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க ஆர்டர் பண்ண ஒரு புக் வந்திருக்கிறதா அப்பா சொல்லிட்டாரு. இவங்களுமே சந்தோஷமா அந்த புக்கை வாங்கி பாக்குறாங்க. அதை பொறுத்த வரைக்கும் பேய் சம்பந்தப்பட்ட புக்கா இருக்கும். இதை பாக்குற அம்மா கோவப்படுறாங்க. இதெல்லாம் நீ படிக்காதன்னு சொன்னா கேட்க மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அம்மா எனக்கு பேராசைக்காலஜி ரொம்ப பிடிக்குமா, அதனால தான் இந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கேன், ப்ளீஸ்மா இதுல மட்டும் தலையிடாதீங்கன்ற மாதிரி பொண்ணு சொல்றா. ஆனா அம்மா இருக்காங்கல்ல, இதனால தான் உனக்கு கெட்ட கெட்ட கனவு வருது, இதை முதல்ல ஸ்டாப் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கெட்ட கனவு வருது அதை நினைச்சு நான் பயப்படுறேன்னு சொன்னேன்னா அப்புறம் என்னம்மா அப்படின்ற மாதிரி பொண்ணு கேட்கறா. சரி நான் புக்கை படிக்க போறேன் அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட இருந்து புக்கை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறா. இப்போ ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஹஸ்பண்ட் மேல தான் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. செல்லம் கொடுத்து நீங்க தான் கெடுத்திருக்கீங்க, உங்க குடும்பம் வழியா வந்திருக்கால, அதனால தான் அவளுக்கும் இதுல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என் குடும்பத்தை பத்தி பேசாதன்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. இப்ப பொண்ணு இருக்காங்கல்ல, நைட்டு நேரம் படுக்கிறதுக்கு ரெடியா வராங்க. கண்ணாடியை பார்த்துட்டு இப்ப படுக்கிறதுக்காக பெட்டு கிட்ட வராங்க. அப்ப இவங்கள மாதிரியே ஒரு உருவம் கண்ணாடியில தெரியுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதெல்லாம் இவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க. இப்ப புக்கு படிச்சுக்கிட்டே இவங்க தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும் போது இவங்க கனவுல சில கிளிப்பிங்ஸ்லாம் வருது. ஒரு கோட்டை வீடெல்லாம் இவங்க கனவுல வருது. சட்டுன்னு இவங்க கனவுல இருந்து முழிச்சிடுறாங்க. இப்ப தண்ணி குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரிட்ஜை திறந்து தண்ணி எல்லாம் எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அங்க பேய் மாதிரி ஒரு உருவம் தெரியுது. அதை பார்க்குற இவங்க பயந்து இந்த இடத்துல மயக்கம் போட்டுடுறாங்க.
இப்ப அப்பாவும் அம்மாவும் சேர்ந்த மாதிரி ஒரு டாக்டர் கிட்ட காட்டுறதுக்காக கூட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி கனவு வரும் போல. அதனால தான் அம்மா இந்த மாதிரி ஹாரர் புக்லாம் படிக்காதன்னு சொல்லியிருப்பாங்க. டாக்டர் எப்பவுமே வர மாதிரி தான் வந்தது, அம்மா தான் தேவையில்லாம பயந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அம்மா அப்பா பயப்படுறாங்கல்ல, அதுக்காகவாது ஒரு செஷன் மாதிரி வச்சுக்கலாம், ஹிப்னடைஸ் பண்ணி நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன்ற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் ஏத்துக்கிறாங்க. இப்ப டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை இந்த இடத்துல ஹிப்னடைஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆள் மனசுக்குள்ள இவங்களை கொண்டு போயிட்டு இருக்காருல, நீ என்னமா பார்த்த யோசிச்சு சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே யோசிச்சு சில விஷயங்களை சொல்றாங்க. கண்ணாடியில இவங்கள மாதிரியே ஒரு உருவம் தெரிஞ்சது பாத்தீங்களா, அது பரதநாட்டியம் கெட்டப்ல தான் தெரிஞ்சிருக்கும். இவங்க கண்ணை மூடி யோசிக்கும் போதும் பரதநாட்டியம் ஆடுற மாதிரி தான் தோணுது. இத பத்திலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் டாக்டர் கேட்டுக்கிறாரு. சொன்ன அவங்களுக்கு ஞாபகம் இல்ல, டாக்டருக்கு மட்டும் தான் இதெல்லாம் தெரியும். இப்ப டாக்டர் இருக்கார்ல, ஹீரோயினோட அப்பா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. உங்க பொண்ணை நீங்க அந்த கிராமத்துக்கே கூட்டு போலன்னு சொன்னீங்கல்ல, இருந்தாலுமே கிராமத்துல இருக்க வீட்டை பத்திலாம் உங்க பொண்ணு சொல்லிட்டு இருக்கான்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. ஆக்சுவலா சஷாங்க் அங்க இருக்க புதையில எடுக்கணும்ன்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காருல, இது எப்படியோ அம்மாக்கு தெரிஞ்சிருது. இவர் யார்கிட்டயோ பேசும்போது கவனிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி தான் உன்னோட அப்பா எப்படி மாறிட்டாருன்னு உனக்கு தெரியும்ல, நீயும் அப்படி பண்ணாதன்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. அப்ப இதே மாதிரி கஷ்டப்பட்டு வாழ சொல்றியா, என்னால முடியாதுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப அப்பாவை பார்க்கிறதுக்காக வராங்க. அப்பா கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்காருல, அதனால ஒரு ரூம்ல தான் லாக் பண்ணி வச்சிருக்காங்க போல. இப்ப அப்பாக்கு வேண்டியதெல்லாம் இவர் தந்துட்டு இருக்காரு. அப்பா கிட்ட பேசி சில விஷயங்களை வாங்கலாம்ன்ற மாதிரி ட்ரை பண்றாரு. ரொம்ப வருஷம் பூட்டி வச்சிருக்காங்கல்ல, அந்த வீட்டை பாத்துக்கிறதுக்கு ஒரு வாட்ச்மேன் இருக்கிறதா சொல்லியிருப்பேன். அந்த வாட்ச்மேனோட பொண்ணுக்கு கல்யாணத்தை பிளான் பண்ணிருக்காரு போல. அதனால சாந்தியை பார்க்கிறதுக்காக வராரு. சாந்தியும் ஆசீர்வாதம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணோட கல்யாணத்துக்கு செலவுலாம் ஆகும் பாத்தீங்களா, அந்த செலவெல்லாம் இவங்க தந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வேணான்ற மாதிரி அந்த வாட்ச்மேன் சொல்லிட்டாரு. பரவல புடின்ற மாதிரி இவங்க காசெல்லாம் தந்துடுறாங்க. இப்ப வாட்ச்மேன் கிட்ட தனியா பேச ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு நடந்ததை பத்தி என்னைக்கும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. என்னைக்கும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த வாட்ச்மேனும் இங்க இருந்து கிளம்புறாரு. ஆக்சுவலா இவங்க சீக்கிரட்டா பேசினதா மாலா கவனிச்சிருப்பாங்க. என்னமா விஷயம், என்கிட்ட கூட சொல்ல மாட்டீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. உன்கிட்ட எப்படி சொல்லாம இருப்பேன், சொல்றேன் அப்படின்ற மாதிரி இந்த பாட்டியும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பாட்டிக்கு 35 வயசு இருக்கும் போது நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. அந்த டைம் வாட்ச்மேனுக்கும் 35 வயசு தான் இருக்கும். சின்ன முதலாளி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு, நீங்க வாங்கயா அப்படின்ற மாதிரிலாம் பெரிய முதலாளியை கூப்பிடுறதுக்காக வராரு. அதாவது இந்த சாந்தியோட ஹஸ்பண்ட கூப்பிடுறதுக்காக வராரு. இந்த முதலாளியோட தம்பி இருக்கார்ல, ஒரு சின்ன பொண்ணை பலி கொடுக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிருக்காரு. அதை பத்தி தான் வாட்ச்மேன் சொல்லிட்டாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அண்ணன் இருக்கார்ல, நீ பத்திரமா இருன்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து வேக வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த தம்பி ஒரு இடத்துல பூஜைலாம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு சாமியாரை வச்சு தான் இந்த பூஜை பண்ணிட்டு இருக்கான். எதுக்காக இதை பண்றானா, புதையல் இவனுக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கான். இது நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு அண்ணன் வந்துடுறாரு. வந்த அண்ணன் இருக்கார்ல, முதல்ல அந்த பொண்ணை விடுறா அப்படின்ற மாதிரி கண்ணை காமிச்சு மிரட்டிட்டு இருக்காரு. தம்பியை வேற வழி இல்லாம விட்டுறான். ஆனா தம்பி இருக்கான்ல, அண்ணன் பலி கொடுத்தா புதையல் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றான். நம்ம வீட்டுல புதையல்லாம் கிடையாது, நீ தேவையில்லாம உளறிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி தம்பியை போட்டு திட்டுறாரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது தம்பி தப்பிச்சிடுறாரு. ஆனா இங்க இருக்க ஒருத்தனோட தலை துண்டா போயிருது. இவங்க பண்ணதுனால இல்ல, ஆட்டோமேட்டிக்கா தலை துண்டா போயிருக்கும். ஒரு பேய்க்கு பலி தரலாம் நினைச்சாங்கல்ல, அந்த பேய் தான் இப்படி பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரி அங்க இருக்க சாமியார் சொல்லியிருப்பாரு. இது எல்லாத்தையுமே அங்க இருக்க வாட்ச்மேன் பார்த்திருப்பாரு. இதெல்லாம் வெளியே சொல்லாத, மூடி மறைச்சிடலான்ற மாதிரி மறைச்சு வச்சிருப்பாங்க. இதை தாண்டி வீட்டுக்குள்ளேயும் நிறைய ரகசியம்லாம் நடந்திருக்கும். அதெல்லாம் சொல்லாத அப்படின்ற மாதிரி தான் வாட்ச்மேன் கிட்ட சொல்லி அனுப்பியிருப்பாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற நேரம் வரும்போது நீ தெரிஞ்சுப்ப, இப்போ என்கிட்ட மேற்கொண்டு கேட்காத அப்படின்ற மாதிரி இந்த பாட்டியும் சொல்றதை நிறுத்திடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி மீனாவோட ஹஸ்பண்டை காட்டுறாங்க. அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, சங்கிலி எல்லாம் கழட்டிட்டு வெளியே வந்துடுறாரு. வந்தவர் ஒய்ஃபை பிடிச்சி அடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஒய்ஃப் தடுக்க பார்த்திருப்பாங்க, அதனால தான் தள்ளி விட்டுட்டு கிளம்புறாரு. இப்போ கொஞ்ச நேரத்தில் சஷாங்க் வீட்டுக்கு வராரு. அம்மா காயப்பட்டிருக்காங்கல்ல, என்னாச்சுன்னு கேட்கும் போது அப்பா தப்பிச்சிட்டதா சொல்றாங்க. அப்பா அந்த வீட்டுக்கு தான் போவாரு, கவனமா ஏதாவது பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே கரெக்டா அந்த வீட்டுக்கிட்ட தான் வராரு. அந்த வீட்டுல ஒரு கதவு இருக்கு பாத்தீங்களா, அந்த கதவு கிட்ட போகும்போது சட்டுன்னு உள்ள இருக்க உருவம் இவரை உள்ளுக்குள்ள இழுத்துருது. மறுநாள் காலையில பார்த்தா சஷாங்கோட அப்பா இருக்கார்ல, ஒரு இடத்துல கொடூரமா கொல்லப்பட்ட மாதிரி விழுந்து கிடக்குறாரு. சஷாங்கும் அம்மாவும் அந்த இடத்துக்கு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. தகவல் தெரிஞ்சு இன்ஸ்பெக்டரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எல்லாருமே பேய் பிசாசுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா பேய் பிசாசுலாம் இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, நீயும் பேய் பிசாசுன்னு தான் நினைக்கிறியான்ற மாதிரி சஷாங்க் கிட்ட கேட்கிறாரு. கண்டிப்பா இது பேய் பிசாசோட வேலை இல்ல சார், யார் பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியும், அந்த பாட்டி தான் ஆளை வச்சு இப்படி பண்ணிருப்பாங்க, உள்ள இருக்கிற ரகசியத்தையும் புதையிலையும் நான் எடுக்க கூடாதுன்றதுக்காக இப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். பரவாயில்ல, இவனது பேயெல்லாம் நம்பாம இருக்கானேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இப்ப சாந்தி இருக்காங்க பாத்தீங்களா, இந்த ஹீரோயினோட அப்பாக்கு கால் பண்ணி பேசுறாங்க. உன்னோட அண்ணன் இறந்து போயிட்டான், அந்த வீட்டுக்கு போறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான், அந்த பேய் சாவடிச்சிருக்கு, இந்த இடத்துல இறுதி சடங்கெல்லாம் நடக்க போது, நீ கண்டிப்பா வரணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரிமா வரேன்ற
வரேன்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. இத்தனை வருஷம் போகாதவர் போனோன்ற நிலைமை வந்துருது. இப்ப அப்படியே கட் பண்ணி நமக்கு ரவின்ற ஒருத்தரை காட்டுறாங்க. இந்த ரவியை பொறுத்த வரைக்கும் இறந்து போனவரோட ஃப்ரெண்டா இருந்திருப்பாரு. அதாவது அவர் புத்தி பேதலிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃப்ரெண்டா இருந்திருப்பாரு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் புதையலை எடுக்கிறதுக்கு பிளான் போட்டிருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல ஷேவிங் பண்ணிட்டு இருக்க நபர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் இறந்து போன தகவலை பத்தி சொல்றாரு. ஐயோ அவன் இறந்து போயிட்டானான்ற மாதிரி இவரும் உள்ளுக்குள்ள ஷாக் ஆகுறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் இருக்கான், பேரு ராகுல் அப்படின்றது. ராகுல் வெளியே கிளம்பிட்டு இருக்கான், பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி இவர் காசெல்லாம் தந்து அனுப்பி வைக்கிறாரு. இப்ப கண்டிப்பா அப்பா போய் தானே ஆகணும். அப்பா கிளம்பிட்டு இருக்காரு. நானும் வரேன்பா, பாட்டியை பார்க்கணும் போல இருக்குன்ற மாதிரி பொண்ணு சொல்லியிருப்பாங்க. அம்மாக்கு பொண்ணு போறதுல சுத்தமா விருப்பம் இல்ல. நீ அந்த இடத்துல அமைதியா இருக்கணும், வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும், வெளியெல்லாம் போக கூடாதுன்ற மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸ் எல்லாம் போட்டு தான் பொண்ணை அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இருக்காரு. இந்த தகவலை மாலா இருக்காங்கல்ல, வேகமா ஓடி வந்து இந்த பாட்டி சாந்தி கிட்ட சொல்லிடுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்பயும் பேசி சமாளிக்கலாம் நினைக்கிறாங்க. இந்த வாட்டி பேசி சமாளிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நானே அந்த கதை உடைச்சிட்டு உள்ள போயிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன இவர் இப்படி சொல்றாருன்ற மாதிரி இவங்க ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. நான் அதுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கான ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. பர்மிஷன் வாங்கின அடுத்த நிமிஷம் உள்ள போய் சோதனை பண்ணுவேன், உள்ள என்ன ரகசியம் இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்பாவும் பொண்ணும் சேர்ந்த மாதிரி கார்ல டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. முதல்ல ஜாலியா தான் இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு வராங்க. கிராமத்துல எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்கணும் போல எனக்கு ஆசையா இருக்குப்பா. ஆனா அம்மா கிட்ட சொல்லும் போது அம்மா என்னென்னமோ சொல்றாங்க. உங்க கிராமத்துல நிறைய அமானுஷ்யம் இருக்கிறதா சொல்றாங்க. என்னப்பா சொல்றீங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. கிராமத்துல இருக்க அமானுஷ்யத்தை பத்தி பேச ஆரம்பிச்சோன்னா அப்பா பதிலே சொல்ல மாட்டாரு. என்னப்பா பேசவே மாட்டீங்கன்ற மாதிரி பொண்ணு தொண பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல கார் ரிப்பேர் ஆயிருது. என்ன ஏதுன்ற மாதிரிலாம் இவர் செக் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அம்மா கிட்ட இந்த தகவலை சொல்லலான்னு பார்த்தா அம்மாக்கு கால் போக மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா ராகுல் இந்த வழியா வந்துட்டு இருக்காரு. இவங்க ரிப்பேர் ஆகி நின்றுட்டு இருக்காங்கல்ல, நீங்க யாரு என்னன்ற மாதிரிலாம் விசாரிச்சுட்டு இருக்காரு. இவரை பத்தி சொல்லிட்டாரு. அப்ப ராகுலை பத்தி சொல்லிட்டாரு. ஓஹோ நீ ரவியோட பையனா, ரவியெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. சரி அங்கிள், நான் வேணா கார்ல என்ன ப்ராப்ளம்னு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இவருமே கார்ல என்ன ப்ராப்ளம்னு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. என்ன ப்ராப்ளம் அப்படின்றது இவருக்கு பிடிபட மாட்டேங்குது. இது நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, சுத்தி முத்தி போட்டோ எடுக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படி போட்டோ எடுக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா இவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. இவங்க மிஸ் ஆகுறத இப்பதான் அப்பா நோட் பண்றாரு. பொண்ணு திடீர்னு எங்க போனா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இதுல இருந்து கொஞ்சம் தள்ளி தான் அந்த வீடு இருக்கும். பொண்ணு அந்த வீட்டுக்கு மட்டும் போக விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி அப்பா யோசிக்கிறாரு. சீக்கிரமா தேடுப்பா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்றாரு. பொண்ணுக்கு இந்த வீடை பத்தி எதுவுமே தெரியாது. இப்ப பொண்ணு எதர்ச்சியா இந்த வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. வீட்டு வாசல்ல பொட்டெல்லாம் வச்ச மாதிரி ஒரு லேடி இவங்களை பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. இவங்களுமே ஸ்மைல் பண்ண மாதிரி அந்த லேடி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த லேடி இருக்காங்கல்ல, திடீர்னு இவங்க கண் முன்னாடியே மறைய ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வேற ஒரு நபர் தெரியுறாரு. அந்த நபர் இவங்க கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கவரு திடீர்னு இந்த இடத்தை விட்டு மறைய ஆரம்பிக்கிறாரு. என்ன எல்லாருமே மறைஞ்சிட்டு இருக்காங்கன்னு யோசிக்கும் போது கடைசியா இறந்து போன நபரும் கண்ணுக்கு தெரியுறாரு, மறையிறாரு. இதெல்லாம் பார்த்து இவங்களுக்கு தலைலாம் சுத்திட்டு இருக்கு. இவங்க மயக்கம் போட்டு விழும் போது கரெக்டா ராகுல் வந்து இவங்களை பிடிச்சிடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி பாட்டியை காட்டுறாங்க. என்ன எப்பயோ வரேன்னு சொன்னவங்க இருட்ட போது இன்னும் வரலன்ற மாதிரிலாம் முடிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்னும் இருக்காதுன்ற மாதிரி மாலா ஆறுதல் சொல்லிட்டாங்க. இப்ப பொண்ணு அப்பாவும் எழுப்பி விடுறாரு. என்னமாச்சு, ஏமா மயங்கனன்ற மாதிரி கேட்கிறாரு. நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னா அப்பா பயந்துருவாருன்றது உங்களுக்கு நல்லா தெரியுது. அதனால இவங்க இருக்காங்கல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, பசி மயக்கம் போல அப்படின்ற மாதிரிலாம் சமாளிச்சிட்டு இருக்காங்க. ஆனா பொண்ணு எதையோ மறைக்கிறான்றது அப்பாவுக்கு தெரியுது. இப்ப அப்பா ராகுலுக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்புறாரு. ஒரு வழியா இவங்களுமே அந்த சாந்தியை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு பாட்டி பாக்குறாங்கல்ல, அதனால பேத்தியை கட்டி பிடிச்சு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க தான் ஊருக்கு போய் பேத்தியை பார்த்திருப்பாங்க. பேத்தி இந்த ஊருக்கு வரது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்கும். இதனால தான் இவங்களோட அன்பை இப்படி வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி சாமி எல்லாம் கும்பிட்டு இருக்காங்க. பேத்தி இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் பையன் எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. என்னடா யோசிக்கிற அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. இந்த ஊர்ல நிறைய நடந்துருச்சுலமா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ஆமாண்டா, நடந்த விஷயத்தை நம்ம மாத்த முடியாது, அதை பத்தி பேத்திக்கு தெரியாம நம்ம பாத்துக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப மாலாவை கூப்பிட்டு பேசுறாங்க. மாலா, என் பேத்திக்கு இந்த ஊர்ல நடக்கிற எதை பத்தியும் தெரியக்கூடாது, புரிஞ்சதான்ற மாதிரி கேக்குறாங்க. மாலாவும் புரிஞ்சதுமா, கவலைப்படாதீங்க, எதுவுமே தெரியாம நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்றா. இப்ப நமக்கு ஈரனோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க வீட்டுக்கிட்ட பயங்கரமா மழை புயல் எல்லாம் அடிச்சிட்டு இருக்கு. பொண்ணுகிட்ட பேசலாம் ட்ரை பண்றாங்க. பொண்ணுக்கு கால் போகவே மாட்டேங்குது. பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமான்ற மாதிரி அம்மா பயந்துட்டு இருக்காங்க. இப்ப சாந்தி வீட்டுல தூங்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்ப யாரோ வித்தியாசமா சிரிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. பேத்தி ரூம்ல இருந்து தான் அந்த சவுண்ட் கேக்குது. என்ன பேத்தி ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குதுன்ற மாதிரி பொறுமையா பேத்தி ரூமை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. பேத்தி ஒரு பக்கம் திரும்பின மாதிரி வித்தியாசமா சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னமாச்சு அப்படின்ற மாதிரி இவங்க பொறுமையா பக்கத்துல வராங்க. முதுகுல கையை வச்சு திருப்பலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி திரும்பும் போது அவங்க பேய் மாதிரி தெரியுறாங்க. இந்த பாட்டி பயத்துல கத்தலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இது எல்லாம் இந்த பாட்டிக்கு வந்த கனவா இருக்கும். சட்டுன்னு கனவுல இருந்து முடிக்கிறாங்க.
என்ன இந்த மாதிரிலாம் கனவு வருது அப்படின்ற மாதிரி பாட்டி யோசிக்கிறாங்க. சஷாங்கோட அப்பா இறந்து போன மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்ப அவருக்கு திதி கொடுக்குற வேலையெல்லாம் பையனோ அம்மாவோ சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துக்கு சாந்தி வந்து சின்ன பையனையும் அதே மாதிரி பேத்தியும் கூட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சஷாங்க் பயங்கரமா கோவப்பட்டு இருக்கான். இவங்க எதுக்காக வராங்கன்ற மாதிரிலாம் அம்மா கிட்டயும் கேட்டுட்டு இருக்கான். ஆனா அம்மா இருக்காங்கல்ல, மாமியாரை கட்டி பிடிச்சி ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் நல்ல ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்க போல. ஆனா சஷாங்க் இருக்கார்ல, நீங்க எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தீங்க, நீங்க ஒன்னும் இந்த இடத்துக்கு வர தேவையில்ல, இங்க இருந்து போங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. வந்தவங்க கிட்ட அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ரவி சொல்றாரு. அங்கிள் உங்களுக்கு தெரியாது, என் அப்பா அப்படி புத்தி பேதலிச்சதுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ஆனா இவங்க ஒரு ஹெல்ப் கூட பண்ணது இல்லன்ற மாதிரி அவன் கோவப்படுறான். ஆக்சுவலா இந்த பாட்டி ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க, இவன் தான் புரிஞ்சுக்காம இருந்திருப்பான். இந்த பாட்டியை நம்ம இங்க இருந்தே செய்ய வேண்டிய விஷயத்தை செஞ்சுட்டு போலாம் அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்கவங்க கிட்ட சொல்றாங்க. இப்ப செஞ்சு முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. ரவி இருக்கார்ல, உன் அப்பா ட்ரை பண்ண மாதிரியே நீயும் ட்ரை பண்ணிட்டு இருக்கன்றது எனக்கு தெரியுது, என் சைட்ல எந்த ஹெல்ப்னாலும் கேளு பண்றன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா இவரும் இவனோட அப்பா கூட சேர்ந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாரு, அது கடைசி வரைக்கும் நடக்கலல்ல, இவன் மூலியமா எப்படியாவது அந்த புதையில எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, அந்த மாலாவை கூட்டிட்டு இந்த ஊர்ல இருக்க கோயிலுக்கு வந்திருக்காங்க. கோயில்ல இவங்க பேரை சொல்லி பூஜைலாம் பண்ணிடுறாங்க. இந்த கோயிலே வித்தியாசமா இருக்குல்ல, போட்டோஸ்லாம் எடுக்கலான்ற மாதிரி இவங்க போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ராகுல் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த ராகுல் கிட்ட இவங்க ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இவர் ஊர்ல இருக்க நிறைய விஷயத்தை பத்தி சொல்லிட்டாரு. அவ்வளவு இருக்கா, எனக்கு சுத்தி காட்டுறியா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இதுல என்ன இருக்கு, கண்டிப்பா சுத்தி காட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இப்ப மாலா கிட்ட இவங்க பேசுறதுக்காக வராங்க. நானும் இவனும் சுத்தி பார்க்க போறோம், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனா மாலா அப்படிலாம் போக கூடாதுன்ற மாதிரி தடுத்துட்டு இருக்காங்க. ப்ளீஸ் மாலா ஆன்ட்டி, நீங்க என்னோட பாட்டியை சமாளிச்சிருங்க, நான் இவன் கூட சுத்திட்டு சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப கெஞ்சி பர்மிஷன் கேட்கறாங்க. இதனால மாலாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப முன்னாடி நம்ம ஹீரோயின் நடந்து போயிடுறாங்க, பின்னாடி இவன் போக பார்க்கறான். இவனை மட்டும் நிறுத்தி மாலா பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ தேவையில்லாம கண்ட இடத்தெல்லாம் சுத்தி காட்டக்கூடாது, 4 இடத்த போனீங்களா உடனே வீடு வந்து சேரணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கிட்ட சொல்றாங்க. இவன் அந்த பழைய வீட்டுக்கு கூட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் மாலா வார்னிங்லாம் கொடுத்து அனுப்புறாங்க. இவனுமே நிறைய இடத்த சுத்தி காமிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் மொக்கையா இருக்கு, எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கு கூட்டு போ அப்படின்ற மாதிரி இவங்களுமே கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி அந்த வீட்டை நமக்கு காட்டுறாங்க. அந்த வீட்டுக்கு போலீஸுங்க இருக்காங்க பாத்தீங்களா, கதவை உடைக்கிறதுக்காக வந்துடுறாங்க. பர்மிஷன் வாங்காமே கதவை உடைக்கிறதுக்காக வந்துடுறாங்க. இது எல்லாத்தையும் அந்த வாட்ச்மேன் கவனிக்கிறாரு. இத பத்தி உடனே முதலாளி அம்மா சாந்தி கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஓடியா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அம்மா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சாந்தி கோவப்படுறாங்க. இந்த சமயம் இன்ஸ்பெக்டர் கதவை உடைச்சிடுறாரு. நீங்களாம் வெளியே இருங்க, நான் மட்டும் போய் பார்க்கறேன்ற மாதிரி உள்ள வந்துடுறாரு. இதுக்கப்புறம் இந்த கதையில என்ன நடக்குது அப்படின்றத பார்ட் 2 வீடியோல நம்ம பார்க்கலாம். இப்போ வரைக்கும் கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.